நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு. தப்பு. வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தேங்காயை பற்றி தான். கடந்த ஒரு 10 நாளாகவே கொஞ்சம் இறக்கமாகவே இருந்துச்சு. 10 நாளாக இல்லை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மாதம் 20 நாள், அதாவது இந்த ஒரு 20 நாளாக கிட்டத்தட்ட 65,000 70,000 வரைக்கும் போனது. கொஞ்சம் இறங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம், ஏறுறது ரொம்ப ஸ்லோவாக 500 1000 இந்த மாதிரி ஏறும், இறங்குறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்குனுச்சு. அது நம்ம ஏரியாவில் தான் ரொம்ப விலை இறக்குங்கிற மாதிரி சொல்லி கொண்டாந்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டையிலலாம் கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபா, ஒரு டன்னுக்கே 5,000 ரூபா 6,000 ரூபா கூட போயிட்டுருக்கு அங்கே உள்ள மார்க்கெட்டு, அங்கே உள்ள வியாபாரிகள்லாம் கேட்கும்போது. அது என்ன விலை, இந்த நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, இந்த மினிமம் எம்எஸ்பின்னு சொல்கிற மாதிரிங்க, குறைந்தபட்ச ஆதார விலைங்கிறது உங்களுக்கு அந்த மாதிரி நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா எங்கேயுமே ஒரு விலையாக இருக்கும். அதாவது உற்பத்தி பண்ணுறது விவசாயிகள், அதை வாங்குறது வியாபாரிகள், நம்ம அதை அவங்கள்ட்டேருந்து வாங்கி பயனடைகிறது பொதுமக்கள். இது விவசாயிகள்டேருந்து ஒரு விலைக்கும் இங்கே போய் சேர்கிற இடம் வேறு மாதிரியும் போய் தான் சேருது. இதுக்கு கவர்மெண்ட் அரசாங்கத்திட்ட வைக்கிற கோரிக்கை விலை குறைந்தபட்ச ஆதார விலை விலை நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு இதுதான் தேங்காய் விலைன்னு சொல்லிட்டாங்கன்னா, அதுலேருந்து ரொம்பவும் ஏறுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, இறங்குறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இது எல்லாருக்குமே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதை செய்யணும்னு தான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். செய்ய மாட்டாங்க, செஞ்சுருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கும் விவசாயிகள் எல்லாம், தென்னை விவசாயிகள். அதே மாதிரி ரேஷன் கடையில் பாமாயிலுக்கு பதிலாக நம்ம தேங்காய் எண்ணெயை கொடுக்கணுங்கிறதும் ரொம்ப நாள் கோரிக்கை. அது கூட மத்திய கவர்மெண்ட் செய்ய போகிறது மாதிரி சொல்லி முன்னாடியெல்லாம் இது பண்ணாங்க, அதோட விட்டுட்டாங்க. அதை பற்றி விவசாயிகளுக்கு குரல் கொடுக்கறதுக்கு ஒரு சரியான இதுவும் இல்லை. பார்க்கலாம். இப்போ தேங்காய் விலை நிலவரத்தை பற்றி பார்த்துடலாம். தேங்காய் விலை கொஞ்சம் பரவாயில்லை இப்போ. அதாவது ரொம்ப இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 52 53 வரைக்கும் வந்தது. இப்போ மறுபடி ஒரு 54 ரேட்டுக்கு போயிட்டு 54. அதாவது மழை தொடர்ந்து மழை, டெல்டாவில் எங்கேயுமே மழை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே மழை, புயல் சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அதனால் பச்சைக்காய் கொஞ்சம் இழுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட பச்சை தேங்காய் 25 ரூபாய்க்கு 25 ரூபா 26 ரூபா வாங்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி ஒரு 50 சேர்த்து 26 50க்கு பச்சைக்காய் வாங்கினாங்க, வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால் கொப்பரையும் மில்லிங் கொப்பரை கிட்டத்தட்ட ஒரு 215 ரூபா, மேரிக்கோட விலை 215 ரூபா. அப்புறம் சாதாரணமாக வாங்குறது ஒரு 195 ரூபா வரைக்கும், 195 ரூபா தான் வாங்குறாங்க நம்பர் 1. அதுக்கு மேலே தான் போயிட்டுருக்கு. 195 ரூபாலேருந்து 210 ரூபா 215 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு கொப்பரை. அப்புறம் பச்சை மட்டை உங்களுக்கு தேங்காய் உரிப்பு அதிகமாக வரதுனால மட்டைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் நிறைய பேர் மட்டை நாங்கள் ஏற்றிடணும்னு சொல்லி வெளியிலேருந்தெல்லாம் கேட்டாங்க. உடுமலைப்பேட்டை இந்த மாதிரி ஏரியாவில் கூட கேட்டாங்க. மட்டை 250 3 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு பச்சை மட்டை. ஆனால் தேங்காய் உரியல் அதிகமாக ஆகாததுனால மட்டை இல்லை. கருப்பு மட்டையும் போயிட்டுருக்கு 2 ரூபா 250 இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. 3 ரூபா வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் கருப்பு கொஞ்சம் கம்மியாகவும் பச்சை கொஞ்சம் கூட போயிட்டுருக்கு. மற்றபடி விலை விலை ரொம்பவும் குறைஞ்சிரும்னு சொல்லி நினைக்க வேண்டியதில்லை. உற்பத்தி கொஞ்சம் அதிகரித்தாலும் அந்த மழை காலம் முடிஞ்சோடனே உங்களுக்கு காங்கேயம் ஆரம்பிச்சிடுவாங்க. காங்கேயம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் எத்தனை லட்சக்கணக்கான தேங்காய், எவ்வளவு தேங்காய் இருந்தாலும் உங்களுக்கு கொப்பரைக்கு வாங்கி கொள்முதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தேங்காய் விலை ஸ்டடி ஆகிடும். நீங்கள் என்ன இது பண்ணாலும் உங்களுக்கு டன்னு 50,000 கீழே வரவே வராது. அதில் நம்பிக்கையாக இருங்க. விவசாயிகள் நிறையா பேர் விலை நிலவரத்தை பற்றியும் தேங்காய் விலை இறங்குறத பற்றியும் தான் கவலைப்பட்டுக்கிட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரிலாம் ஒன்றும் ரொம்ப இறங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இப்போ இந்த மழை காலம் முடிஞ்சிட்டுனாவே கண்டிப்பாக இதாகிடும். இப்போ போகிறதெல்லாம் சென்னை, இந்த சென்னை மார்க்கெட் தான் போயிட்டுருக்கு. சென்னை உங்களுக்கு பயன்படுத்துகிறவங்க இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. 2வது ஒரு முகூர்த்த நாள் இதெல்லாம் கிடையாது. அவன் மொத்தத்துலேருந்து இந்த கார்த்திகை மார்கழி போயிட்டுனா அதுக்கப்புறம் ஜனவரி பிப்ரவரியிலலாம் உங்களுக்கு காங்கேயம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிரும். அதுக்கப்புறம் எல்லாமே சுடுபிடிக்க ஆரம்பிச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தை மாதம்னா நிறைய முகூர்த்த நாள் இருக்கும், கல்யாணம் இருக்கும், மற்றபடி எல்லா தேவைக்கும் பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, இன்னொருத்தவங்க இளநீ இப்போ வியாபாரம் சுத்தமாக இல்லை. இளநீ இந்த மழை சாரல்னால இளநீ யாரும் வாங்கலை, குடிக்கல, சாப்பிடல. அது ஒரு முக்கியமான காரணம். இளநீ வெட்டாமல் இருக்கிறதுனால தேங்காயோட உற்பத்தி கொஞ்சம் கூடுதலாக வர ஆரம்பிச்சிட்டு
மற்றபடி சைஸ் எல்லாம் நம்பர் ஒன்னாக தான் இருக்குது டெல்டாவில் எல்லாம். மற்றபடி தேங்காயோட சைஸு இதெல்லாம் வந்து எந்த இதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. இளநீ வெட்டாதது ஒரு காரணம்னு சொல்லி அதையும் சொல்கிறாங்க. இந்த ரேஞ்சில் தான் பச்சை தேங்காய் வந்து ஒரு 25 ரூபா 26 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா இப்போ சரியாக இருக்கும். டன் வந்து 54 ரூபா வரைக்கும் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இன்றைக்கி விலை நிலவரம் தான். இப்போ இந்த தங்கம் இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் டாலரை வச்சு நிர்ணயம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து அன்றைக்கி விலை இதில் இது பண்ணுறாங்க. இந்த நம்ம தேங்காயோட விலையை வந்து அமெரிக்காவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. வியாபாரிகள் சேர்ந்து பண்ணுறதா சொல்கிறாங்க. அது என்ன டீட்டெயில்ஸுங்கிறது நமக்கு தெரியல. யாருக்கும் தெரிஞ்ச அந்த மாதிரி அதுக்கு ஃபிக்ஸடாக தெரியல யார் தான் இது பண்ணுறாங்கன்னு சொல்லி. சென்னை வியாபாரிகள் தான் பெரிய லெவலில் இது பண்ணி அவங்க தான் பண்ணுறாங்க. சில பேர் கூட இப்போ கொப்பரை தேங்காயெல்லாம் நிறையா வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிட்டு திட்டமிட்டு பண்ணுறது மாதிரியும் சொல்கிறாங்க. அது என்னென்னு சரியான உண்மை தகவல் தெரியல. இது வந்து ஒரு வெளிப்படையாக இருக்கணும். விவசாயிகள் மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை நெல் உளுந்து இதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கருப்பு உளுந்துக்கு நெல்லுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரேட்டு. அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த மாதிரி பண்ணாததுனால தான் எல்லாமே விலை ஏற்றம் இறக்கமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி தக்காளி விலை வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 110 ரூபா 120 ரூபா போயிட்டு. அந்த மாதிரியெல்லாம் காரணம் வந்து விலை ஏறி இறங்கிறதுக்கு காரணம் இதுதான். எல்லாத்துக்குமே வந்து விலை கவர்மெண்ட்டில் நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே ஓரளவு மக்களுக்கு பாதிப்பு இருக்காது. இப்போ நான் தேங்காயுமே அவங்க கவர்மெண்ட்லேயும் நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா அந்த விலையோடு நீங்கள் இவ்வளவு செலவு இவ்வளவு லாபம்னு சொல்லி வச்சு செய்யலாம். இந்த மாதிரிலாம் செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ஒரு அன்பான வேண்டுகோள் தான். வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நல்ல வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.